எப்படி போது என்று தெரியாமல் தினமும் அழுது கொண்டு இல்லை இல்லை காரணம் என்னவென்று புரியவில்லை. தாய் தந்தை இருக்கின்றார்களா, இறந்து விட்டார்களா? உனக்கு தாய் தந்தை இருக்கின்றார்கள் என்றால் நீ கொடுத்து வைத்தவன், நான் இருக்கின்றேனே. இந்த உலகத்தில் எனக்காக உயிரோடு இருக்கிறேன். பிரகாமியா யாதான் எனக்கு தாய், தந்தை எனக்கு எப்போது பார்ப்பேன் பார்ப்பேன் தாய் தந்தையை துடித்துக் கொண்டிருக்கின்றார். தாயை பார்க்க நீ தந்தை எனக்கு தாய். விதை இல்லாமல் சிறு உண்டா, மரம் உண்டா, கிளை உண்டா, கரை உண்டா? ஆளல் இல்லாமல் பிள்ளை பிறக்குமா? அச்சாணி இல்லாமல் தேர்வு ஓடுமா? பின் எப்படியா நான் பிறந்தேன்? சம்பிரதாயம் ஐயோ அத்தனை போல உலகத்தே முழு வள்ளல், முக்கால் வள்ளல், அரை வள்ளல், கால் வள்ளல். முழு வள்ளல் யார் தெரியுமா? யார் எதை கேட்டாலும் இல்லை என்றாலும் மாறி வளைகிறார் சிவபெருமான். அவர் முழு வள்ளல். அமனன் தம்பி குமரன் அண்ணன் நபிகள் தம்பிக்காக தன் தலையறுத்து கொடுத்தான். அவன் தான் முக்கால் வள்ளல். முல்லைக்கு தேர் கொடுத்தானே மாறி வள்ளல், அவன் அரை வள்ளல். கால் வள்ளல் யார் தெரியுமா? இந்த கர்ணவாமன்னன். ஆனால் தாய் தந்தை இல்லையே என்று அழுது என் கண்ணில் இருந்து நீரெல்லாம் வைத்திய பிறகு என் தாய் தந்தை யார் என கண்டுபிடித்து என்னோட 21 நாட்கள் ஆகிறதா. ஆனால் என் தாய் தந்தை யார் என்று உலகிற்கு தெரியக்கூடாது. எனக்கும் என் தாய்க்கு மட்டும்தான் தெரியும். என்னை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உலகத்தில் என்னை போன்று பிறந்தவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆமாம், ஏன் தெரியுமா? திரிபுவனம் தனியனை போன்ற சிலர் ஒருவன்
எடுத்துக் கொடுக்கின்றேன். யார் எடுங்க? என் தம்பி துரியோதனுடைய சொத்துக்களை மாறி மாறி கொடுக்கின்றேன். ஏன் கொடுக்கின்றேன் என்று கேட்டது கிடையாது. அப்படிப்பட்ட வல்லவரை பேர் பெற்றேன் என்றால் அது அத்தனையும் சார்ந்தது என் தம்பி துரியோதனுக்குத்தான். துரியனிலே தனமதை நான் பெரிய அப்படி மாறி மாறி வந்துகிறேன் என்றால் அது அவனுடைய சொத்துக்கள். புரிகிறதா? இருந்தாலும் இப்போ நீ எங்கிருந்து வருகிறாய்? ஐயா அண்ணன் இருக்காரு. ஆமா, கொஞ்சம் வருமாறு கட்டுனுங்க. உங்க தம்பிங்க துரியோதன அதனை கேட்டேன். துரியோதன அண்ணனை பார்க்க வேண்டுமா? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் முதல் நாள் யுத்தத்திலே எனக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுக்கிறேன். அந்த கிழக்கு பீஷ்மாச்சாரியின் பேச்சை கேட்டு எனக்கு கொடுக்காமல் விட்டு விட்டார். அதிலிருந்து நான் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமலே இருந்தேன். ஆனால் இப்போது எனக்காக பார்க்க வேண்டுமா? அப்படியா? சீக்கிரம் புறப்பட போகலாம். தம்பி துரியோதனா, திடீரென்று அழைத்திருக்கின்றாய் என்றால் என்ன காலம்? வணங்குகிறாய். ஆனால் உன் முகத்திலே கலை இல்லை. அளந்த சந்தாமரப்பல் இருக்கக்கூடிய உன்னுடைய வதனம் இந்த நிலை கொண்டிருக்கிறது. எதற்காக இழைத்தாய்? அண்ணா, முதல் நாளே தங்களுக்கு சேனாதிபதி அதுதான் கொடுக்க மாட்டேன் விட்டாய். நேர யுத்தத்தை முடித்திருப்பீர்கள். ஆமாம். ஆனால் அண்ணா, நேற்று 16வது நாள் கொடுத்தோம் சேனாதிபதி பட்டம். சரி, வெற்றி தோல்வி யாருக்கும் இல்லை. இன்னும் பொழுது விடிந்தால் 17வது நாள் யுத்தம். 17 அப்படி கழிந்து விட்டால் இந்த நாடு எனக்கு கிடைக்குமா? வெற்றி எனக்கு கிடைக்குமா? மாமா, இந்த நாட்டை நானே ஆள வேண்டும். அது அண்ணன் தான் மனசு வைக்கணும். அப்படியா? இன்று 17வது நாள் யுத்தத்திலே எப்படி ஆகிலும் அந்த அர்ஜுனனை கொன்று எனக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் அண்ணா. சரி, நான் போக தயார். ஆனால் நான் கேட்பதை வாக்கு கொடுக்க முடியுமா? தர முடியுமா? அனுப்ப முடியுமா? ஏன் தெரியுமா? சூரியனுக்கு தேர் ஓட்டக்கூடியவன் யார்? அருணன். உலகையே வலம் வருகிறார் இல்லையா? இப்போ எதிரி படையில் தேர் ஓட்டுபவன் யார்? கண்ணன். கண்ணன். அந்த எடப்பையன் வாயு தேவனுக்கு தேர் ஓட்டக்கூடியவன் கலை என்று சொல்லக்கூடியவன். இப்படி எல்லாம்
தேர் ஓட்டுவதை சிறந்த நிபுணர்கள் அவர்கள். அதனால் தேர் ஓட்டுவதும் சிறந்தவன் ஆனால் தான் போர் செய்வதும் வெற்றி அடைய முடியும் இல்லையா? அதனாலே தங்களுக்கு சரியான சாரதிக்கு இல்லை. அதனால் நேற்று அர்ஜுனனை கொல்ல முடியவில்லை. நான் நினைத்த நேரத்துக்கு நினைத்த இடத்துக்கு போக முடியவில்லை அப்படி என்று சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறபடி நம்முடைய படையிலே யார் இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு தேரோட்டக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அப்படியா? கோபப்படமாட்டாயே. இதுல என்ன கோபம் இருக்கிறது? வெற்றி எனக்கு வேண்டும். தம்பி துரியோதனா, அவர்களுடைய உலகமெல்லாம் ஆடினை துரியா கேரள அந்த சிறை நீங்கள் விஜயனுக்கு தேர்தலுக்கு அந்த கிச்சன மாதிரி ஒரு ஆள் இருக்கார். ஆமா, அவர் யார் தெரியுமா? யாரு? மனித புயத்தோட மாற்ற தேசத்தின் சல்லி என்ன ஒரு நிமிஷத்தில் வெல்லுவாரு. ஓ நிமிஷத்தில் வெல்லுவாரு. அந்த சல்லியம்மனை மட்டும் அனுப்பு. எனக்கு மாமா, இது நடக்கக்கூடிய காரியமா? ஏற்கனவே நம் படையிலே அவரை சேர்ப்பதற்கு நாம் படாத பாடுபட்டோம். உண்மை. அவர் வீராதி வீரன். உண்மைதான். அப்பேற்பட்டவர் ரதம் ஓட்ட சம்மதிப்பாரா? மறுப்பாரா? அவருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்கவில்லை என்று அவர் கடுப்பாக இருக்கிறார், கோபத்தில் இருக்கிறார். அது ஏத்துப்பாரா? அண்ணனுக்கு தேரோட்ட அவர் சம்மதிப்பாரா? அண்ணா, வேறு யாராகிலும் அதை விடுத்து வேறு யாராவது காரியம் சாயனம்னா என்ன பண்ணும்? கால கூட விழுந்தா அது நீ இருக்கும் போது மரியா, நீ ஏன் கவலைப்படுற? இந்த சபரிமாமா நான் இருக்கிறேன். அந்த ஜல்லியடை அண்ணனுக்கு ரதசேரதியாக செலுத்துவது. அப்படியே அதுதான் அண்ணா, மாமா துணை இருந்தா மலை ஏறலாம் என்று சொல்லுவாங்க. என் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கிறது? சீக்கிரம் அழைத்து அவரை சம்பளப்படுத்தி என்னோட அனுப்புங்க. ஆகட்டும், காத்திருங்க. சீக்கிரமாக செல்ல வேண்டும். சதிபதி, ஆமா, நாம் அழைப்பதை விட அவருடைய பாடி கூடாரத்துக்கு நாமே செல்லுவோம். ஆமா, ஒரு மரியாதை. புறப்படலாமா? மாமா, என்னதான் கோபக்காரரா இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் ஒரு பாடி கூடார வாயிலே நின்று கொண்டிருப்பது? நான் எப்பேற்பட்டவன்? என் புஜபல பராக்கிரம் என்ன? 11 அக்ரோனி சேனைக்கு சொந்தக்காரன் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றிக்காக நம்ம காத்திருப்பது தவறு கிடையாது. காரியம் ஆகணும்னா கழுத கால கூட பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். எப்படியாவது ஜல்லிய மாமாவை அழைத்து அண்ணன் கர்ணமகாராஜனுக்கு சாரதியாக ரதம் செலுத்த ஒப்புவிக்க வேண்டியது நீங்க தான். என் பொறுப்பு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோபக்காரர். ஏற்கனவே அவருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்காமல் கர்ணனுக்கு கொடுத்து விட்டோம் என்ற கோபத்தில் இருக்கிறார். நீங்க தான் எப்படியாவது தந்திரமாக பேசி நான் அவர் ஒரு வழிக்கு நாம இவ்வளவு நேரம் வந்து இந்த பாடி கூடாரத்தின் வாயிற்படியில் நிற்கிறோமே, நம்ம வந்த குரல் கேட்காதா? இருந்தாலும் ஆணவத்திலே இருக்கின்றார். என்ன செய்வது? அவருக்கு அந்த சேனாதிபதி வட்டம் முதல்லயே கொடுத்திருந்தால் ஒரு வேளை நம்ம வந்திருப்பது வா என்று அழைத்திருப்பார். ஆனா இதுவரையில் கொடுக்கல. சரி, டே விதூஷகா, நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம் என்று சொல்லு.
வணக்கம். கடவுளின் திருவடியை நிறுத்தி இன்மை மறுமை எனும் இரண்டு நன்மையை உணர்ந்து சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று சொல்லக்கூடிய மூன்றிலே சாத்விக தன்மையை அதிகமாக கொண்டு அறம் பொருள் என்னும் வீடு என்று சொல்லக்கூடிய நாற்பொருளை வகித்து மந்திரி புரோகிதர் சேனாதிபதியர் தூதர் சாரணர் என்று சொல்லக்கூடிய அரசர்களுக்கு பொருந்தி ஐந்தையும் பெற்று படை குழி அமைச்சு நட்பு அரண் என்று சொல்லக்கூடிய அறுவை உரை மருந்து நாவை இரளி குசை கிரௌஞ்சம் புற்கரம் தெங்கு கமுகி என்று சொல்லக்கூடிய 7 தீவுகளை நாம் நாட்கள் கிடக்க ராஜாங்கம் மக்கள் சுற்றம் பொன் மணி நெல் வாகனம் அறுவை என்று சொல்லக்கூடிய அஷ்டைஸ்வரன் பெற்று கீழ விதேகம் மேல விதேகம் தென் விதேகம் வட விதேகம் தென் தேவதம் வடதேவதம் தென் பரதம் வடபரதம் மத்தி கண்டம் என்று சொல்லக்கூடிய நவகண்டத்துக்கு அதிபதியாகி செங்கோல் தாங்கி இருக்கிறதே இந்த பாரத தேசத்தை நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்திருக்கிறேன். இவருடைய பெயர் ஜல்லியன் 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 என்ற பெயரோடு சீரோடும் சிறப்போடு இந்த மாவட்ட தேசத்தை ஆண்டு வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய காவலனை காணவில்லை. நான் யாரும் எங்க காவல் வாழ்க்கை 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 எனக்கு வரக்கூடியதானே காலதாமத்துக்கு காரணம் ஏன் கேட்க கூடாது. பெரிய சண்டை எப்படி நடந்துச்சு? பஞ்சாயத்து வச்சுட்டாங்களா? என்ன பஞ்சாயத்து? எதுவுமே பண்ணாததுக்கு ஏன்டா பஞ்சாயத்து வைக்கிறாங்க? போலி ஸ்டேஷன் ஒண்ணும் இல்ல. அது ஸ்டேஷன் காவல் நிலையத்துல இருந்து வர சொல்லு. சரி பொண்ணு சரி மறுமடைந்து விட்டது. சரி பார்த்து விட்டாய். என்ன செய்யறது? நடத்தி வித்துட்டு 10ஆத்துக்கு வீட்டை வித்துட்டு சரி ஆஹா எங்க வாங்குறது? வாடகை வீட்டில் இருக்கு. சரி சரி மாசம் பணத்தை கட்டிடணும் வாடகை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஒரு வருஷம் ஆகி போச்சு. பரவாயில்லையே, ஒரு வருஷம் வரையும் உன்னை வாடகை கொடுக்காத உள்ள விட்டு வச்சுக்கிறான் பாரு. அதான் அப்புறம் தரேன் போய் வா தரேன். இப்படியே ஒரு வருஷம் இழுத்துட்டேன். சரி யாருக்கு இருக்குதா? யாருக்கு இருக்குதா? சரி ஒரு வருஷம் ஆச்சு வாடகை கட்ட வேண்டியதானே? ஏன் வாடகை இல்லாம வீட்டுல இருக்க? சரி கொடு மூட்டை காலி பண்ணிட்டு போறா. யார? சரி என்னடா தோலை உரிச்சுடுவான்னு கை வைக்கும் போது கேட்ட கேள்வி மனதை உறுத்து கொண்டு இருக்கிறது. சரி வரவில்லை. எப்படி காலி பண்றது? கோவாக்காரனா? சரி சரி அப்படின்னு என்ன செய்த? கடமை வாங்கல வாங்கி எடுத்துட்டு வந்து சரி சரி நடுவுல வச்சுட்டு திறந்து விட்டு காட்டி விட்டுட்டு வெளியே வந்துட்ட. சரி எடுத்து வீடெல்லாம் தரவட்டமாய் போச்சு. வீட்டுக்காரங்க உள்ள சும்மா விட்டோம். ஏண்டா வீட்டை காலி பண்ணிட்டானா வாடகை கட்ட வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொல்லிருப்பான். வீட்டை காலி பண்ண தரமாட்டம் ஆக்கிடுவே. நீ வீட்டை காலி பண்ண சொன்னா வீட்டை காலி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் யாரும் வாடகை யோசனை பண்ணுவாங்கடா. யாரு மேல தப்பு?
அவன் விளக்கமா சொல்லிருக்கணும் அவன்கிட்ட. மொட்டையா வீட்டை காலி பண்ணி சொன்னா நீ காலி பண்ணிட்ட. அறிவுலிட்ட நீ, அறிவுலிட்ட நீ. ஆய் மூடு. ஏய், இது எந்த நாடு? இது மாத்திர தேசம். மாத்திர தேசம். இது மாத்திர தேசத்தை நீதி ஒரு நேர் வேணும். அதை சாட்சி செய்கிறேன். என்னுடைய பெயர் ஜல்லியன். 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 மாத்திர தேச அதிபதி மகபதி ஜல்லியன். மன்னன் ஜல்லியன். ஆமே. அரசாட்சி செய்கின்றேன். ஈசனை அந்த சிவனை 3 முறை நேரிலே கண்டவன். 32 லட்சம் அழகு பொருந்தியவன். மராட்சிரமசாலி. அப்படிப்பட்டு இருக்கின்றேன். ஏன்னா இது சத்தம் கேட்டு கொடுக்கிறது. சிம்மாசனம் எங்க? சிம்மாசனம். சிம்மாசனத்துக்கு உள்ள போட்டு யார் எடுத்து வராங்க பாரு. இருக்கிறது ஒண்ணு, அதோட புடிங்க புடிங்க உள்ள உட்கார வச்சுக்க. இருக்கிறது ஒண்ணு எங்க கை காட்டுற? இருக்கிறது ஒண்ணுங்க. ஏய், சிம்மாதானே. இதுதானே. வா. ஓ. மகா. மாமா வந்து வெகு நேரமா நம்ம நின்னு கடலாம். ஆமா எங்க விதூஷகா, ஐயா நான் வந்திருக்கேன் என்று சொல்லு. ஐயா என்னடா? நான் வந்துக்கிறேங்க. நீ வந்தது எனக்கு தெரியாதா? என்ன நீ வந்தது எனக்கு தெரியாது. அறியட்டவனே, போ வாழ உட்கார். சரி, யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. மகா, நம்மளே நேர்ல போய் வந்தா. மாமா வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். அண்ணா, அண்ணா, வர வேண்டும், வர வேண்டும். அவரோட பாசம் ஆசாஜ் அவரு முத்துனா உட்கார்றேன். நீ உட்கார், ரொம்ப நேரம் நிக்காத, உட்கார். மாமா அவருக்கு நிக்க முடியாது. மாமா தங்கள் மலரடி கிணை எந்த மாமா தங்கள் மலரடி கிணை மருவன் யாரும் போட்டி செய்து உங்களை போல ஒரு வீரன் சிவனை நேரிலே கண்ட 3 முறை கண்டவர் இந்த உலகத்தில் யாராலும் இருக்கிறார்கள். தங்கள் பாதாரவிந்த கமலங்களில் ஆதாரமாக டெல்லி பாட்சா வணங்காமுடி சேகரன் தேடி வர வேண்டிய காரணம் இருக்கிறது. சொன்னா கோபப்படுவீங்களோன்னு பாக்குறேன். ஏன் எதற்கு கோபப்படணும்? கோபப்படாத மாதிரி சொன்னா கோபப்பட மாட்டேன். கோபப்படுற மாதிரி சொன்னா கோபப்பட்டு தான் ஆகணும். மாமா என்ன இன்று 17 வென்று வருபவர் யார்? எழுதி விழுந்தால் 17வது நாள் யுத்தம். இன்று 17 வென்று வருபவர் யார்? நன்று உரைத்து துரைமா ஒத்தாய் போச்சு. ஆமா மாமா, இன்று 17வது நாள் யுத்தம் விடிந்தால் சரி, அதிகாலையிலே தங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்றால் என்ன, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இதற்குள்ளாக சரி வெற்றி எனக்கு கிடைக்க வேண்டும் மாமா. அதனால நான் என்ன செய்யணும்? உங்களை எதற்காக நான் நம்பி இருக்கின்றேனோ என்ன தெரிய வந்திருக்கின்றாய். கோபப்படக்கூடாது. நான் ஏன் கோபப்பட போகின்றேன்? மத்திர தேசாதிபதி அம்மா, உங்களை பெருமையா தான் சொல்றேன். ஏன் பெருமையா? என்னதான் என்ன தயக்கம்?
என்ன தயக்கம்னு கேக்குறேன் மாமா என்ன மத்திரப்புவரே கர்ணன் இன்றைக்கு சேனாதிபதி பட்டம் எனக்கு 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 கிடக்குற மாமா அவரை பஞ்சு பஞ்சா ஊதிவிட்டு சேனாதிபதி பட்டம் இன்றைக்கு சேனாதிபதி பட்டம் அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜனுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். என்னது? ஆமா. அங்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொடுக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்து இங்க எதுக்கு வந்த? ஏன் வந்த தெரியுமா? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? கோபப்படக்கூடாது. என்ன கோபப்படக்கூடாது? மத்திரப்புவரே கர்ணன் சித்திர ரதத்தை நீரும் இத்தினம் செலுத்த வேண்டும் மாமா. மாமா என்ன கர்ண மகாராஜனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தோம். சிறந்த ரதம் செலுத்தக்கூடிய ஆள் இல்ல. ஏன் நாட்டுல யாருமே இல்ல? கேள்விப்பார். என்ன ஆனா உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னது? மத்திரப்புவரே கர்ணன் சித்திர ரதத்தை நீரும் இத்தினும் செலுத்த வேண்டும் மாமா. கர்ண மகாராஜனுக்கு நீங்க தான் தேர்வு. எப்படி பண்றேன் மாமா? மாமா என் மேல இருக்கிற கோபத்தை அவங்ககிட்ட ஏன் காட்டுறேன்? உமக்கு இணையாயிரம் செலுத்த இத்தரையில் உமக்கு இணையாயிரம் செலுத்த சக்தி வாய்ந்தவர் இல்லை. யாரும் சக்தி வாய்ந்தவர் இல்லை. சத்தியம் சொல்லேன் மத்திரப்புவரே கர்ணன் சித்திர ரதத்தை நீரும் இத்தினும் செலுத்த வேண்டும். உங்களை மாதிரி ரதம் செலுத்த இந்த பூமியில யாராக இருக்கிறார்களா மாமா? ஏன் சொல்றேன்னா சொல்றேன். அந்த அர்ஜுனன் யாரு? யாரு? வயசுல சின்ன பையன். சரி, அவனுக்கு தேரோட்டக்கூடியவர் யாரு? 32 அழகு லட்சணம் பொருந்திய கிருஷ்ண பரமாத்மா. சரி, நானே கடவுள் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா கேவலம் ஒரு சிறிய பையன் அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டுறாரு. சரி, நான் உங்களை என்ன மட்டமான இடத்துல வைக்கிறேன்? அந்த கிருஷ்ணனுக்கு சமமாகத்தான் உங்களை வைக்கிறேன். அந்த கிருஷ்ணனும் 32 அழகு லட்சணம் பொருந்தியவர். நீங்களும் 32 அழகு லட்சணம் பொருந்தியவர். 32 லட்சணம் அழகு பொருந்தியது உண்மை. ஆமா, ஒப்புக்கொள்கிறேன். அந்த கிருஷ்ணனும் அறிவாளி, நீங்களும் அறிவாளி. அனைத்தும் அவரும் திறமையா ரதம் ஓட்டக்கூடியவர், நீங்களும் திறமையா ரதம் ஓட்டக்கூடியவர். ஆனா அர்ஜுனனுக்கு திறமையான ஆள் ரதம் ஓட்டும் பொழுது கர்ணனுக்கு திறமையான ஆள் இல்லை என்றால் நேற்றே வெற்றி தோல்வி இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அர்ஜுன சாகணும், அதுக்கு நீங்க தான் பண்ணணும். துரியோதனா, அனைத்து சமப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றாய், ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அர்ஜுனன் ஒரு சத்திரியன். அந்த சத்திரியனுக்கு கண்ணன் தேர்வு கொண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் என்ன தேர்வு ஓட்ட சொல்றேன்? யாருக்கு? யாருக்கு? தாய் பேர் தெரியாதவன், ஊர் பேர் தெரியாதவன்,
அப்படிப்பட்ட உதவா கரைக்கு என்ன தேர் ஓட்ட சொல்றீங்களா? இது தகுமா? இது தகுமா? தகுமான்னு கேட்கிறேன் நான். மாமா, இந்த நாட்டை நான் ஆளணுமா? ஏன்னா அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய நாகக்கனி அர்ஜுனன் கர்ணனை கொல்வதற்காகவே வைத்திருக்கிறான். கர்ணன் அர்ஜுனனை கொல்வதற்காகவே அஸ்வசேனா நாகத்தை வைத்திருக்கிறார். ரதம் ஓட்டுவதற்கு சரியான ஆள் இல்லாததுனாலே தோல்வி நமக்கு. எல்லாம் முடியாது. இல்லை, இந்த நாடு எனக்கு வேண்டாம், நகரமும் வேண்டாம், இந்த பூமியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இனிமேல் இந்த யுத்தமும் வேண்டாம். இதோ என்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்ளும். அங்க அடிக்கிறதுக்கு முன்ன இங்கே நிறுத்திவிட்டா டைம். சரி, என்னால் இறக்க வேண்டாம். இல்ல 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 வேண்டாம். இனிமே இந்த உயிரை வைத்திருக்க நான் ஒப்புக்கொள்கின்றேன். நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஒப்புக்கொள்கின்ற புறப்படு போகலாம். ஒப்புக்கொண்டு விட்டார். புறப்படு போகலாம். அப்படியானால் அண்ணன் கர்ணமகாராஜன் ரதம் செலுத்துவதற்கு தயாராக நான் தயாராக இருக்கின்றேன். அழைத்து வா. அரை மணி நேரம் கத்தி விட்டு இது மாதிரி கத்திட்டு அப்புறம் நம்ம அதை போட்டு பேசினா கேட்குமா? இன்னொன்னு எங்க சார்ஜில் போட்டு வைக்க கொஞ்ச நாளைக்கு வந்து இது வரைக்கும். மாமா பாருங்கள் பாருங்கள், மாமா உள்பாத மேகத்தை மன்னான கதி மாமா தம்பி சொன்னாரா? நம்ம வந்தாரே அப்படியா? தம்பி நீங்க போயிட்டு வாங்க. இந்த சேனாதிபதி பட்டம் வெற்றி விழாவாக கொண்டாடி எனக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும். ஆகட்டும். நீங்க ஓட்டுவதில் தான் இருக்கிறது, நான் வெற்றி பெற இருக்கேன். சரி, தெரியுங்களா? ரதத்தை அதிவேகமாய் நடக்க சொல்லியே சரி,
நான் போர் முடிவுதான் இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்க என்று சொல்ல முடியாது. அதனால் நானே மேல இருப்பேன். சரி, மேல் தட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய். அப்ப கால் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். காலுக்கு கீழே இருக்கும் பாவம். ஆமா, நீங்க கீழே இருக்கிறீங்க, நான் கீழ் தட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாட்டமாக ஓட்ட வேண்டுமானால் சரி, இந்த காலால் செவியில் அடிப்பேன். அந்த பக்கம் ஓட்டுங்க கர்ணா. இந்த பக்கம் போகணும்னா இந்த காலால் செவியில அடிப்பேன், அந்த பக்கம் ஓட்டுங்க. சரி, ஒருவேளை நேரா போகணும்னா அட பாவி, நீ ஒரு தாய் பேர் தெரியாத தருதலை என்று தெரிந்து உனக்கு தேர் ஓட்ட வந்தேனே. உனக்கு நான் தேர் ஓட்டுவதா? என் அறிவற்றவனே, பதில் சொல்ல உன்னை அதை கவனிப்பதன் நான் காலாயிட்டவனே சம்மதப்பட்டு விட்டு வந்த தீரனை உழைக்க இங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சண்டைக்கும் போக வேணாம், ஒண்ணுக்கும் போக வேணாம். இனிமே இந்த உயிரை நான் வைத்திருக்கிறேன். இதோ இந்த கர்ணன் உயிர் உள்ளவரை நீ இறப்பதா? மரியா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உனக்கு பொருத்தமாக காப்பாற்றுகின்றேன். எது நடந்தாலும் உனக்காக பொறுத்துக் கொண்டு நான் ரதம் செலுத்துகின்றேன். போய் வா. மாமா கர்ணா, உங்கள் மீதோ என் மீதோ தவறில்லை. நான் பிறந்த நேரம் என் விழி பிடாரியை பெண்டு கொண்ட பெருங்கலை போல சுற்றி என்னை அலட்சியம் செய்ய வந்தி. மாமா மாமா தடாவன எனக்கு நேர்ந்த சங்கதி திடாதிகமாக சொல்வேன். வேண்டுகோள் கல்யபூபா கல்யபூபா அதாவது எனக்கு முன்னே உள்ள சில கதைகள். பரசுராமர் சாபம் கொடுத்தார். சரி, வில்வீத்த பயிற்சி கற்றுக்கொள்ளும் நேரத்தில் நான் பிராமணன் என்று போய் சொல்கிறானே, அவர் சாபம் கொடுத்தார். இரண்டாவது பசுவின் கண்ணை தேரில் வைத்து கொண்டு விட்டேன். பிராமணன் சாபம் கொடுத்தார். சரி, இப்படி எல்லாம் முன்னே பல சாபங்களை பற்றி விட்டேன். எல்லோரும் வசமொழி பேசினார், அதுவும் பெருகல. உங்ககிட்ட நான் கோபிச்சுக்கிட்டேன். சரி மாமா கர்ணா, தவறு இல்லை. ஆனால் நீங்கள் தேர் ஓட்டும் போது நன்கு கவனித்தீரா? என்ன? அதாவது சாரை குறுக்கே சென்றால் ஊரையும் தோற்கலாம். ஆமாம், அவசகுணம் என்று சொல்வார்கள். எண்ணெய் குணம் என்று செட்டேன் வருகிறார். எதிரே வந்தால் அதுவும் அவசகுணம் என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் பல அவசகுணங்கள். அதனால் போக வேண்டாம், திரும்புங்க. இல்லை, வேண்டாம். ஒரு வீரனுக்கு அழகி போருக்கு செல்கின்ற பொழுது திரும்பி புறமுதுகிட்டு வீட்டுக்கு செல்வது அழகல்ல. ஆகவே ரதத்தை நான் இவ்விடத்திலே சித்தப்படுத்தி இங்கே வைத்திருக்கின்றேன். நீ உடனடியாக அதாவது இல்லத்திற்கு சென்று அன்று உன் மனைவிக்கு கொடுத்தாயே முகூர்த்த தாம்பூலம்
அந்த தாம்பூலத்தை விடை தாம்பூலமாக பெற்று வா. அதுவரை எதிர்பார்த்தவா இங்கே இருக்கின்றேன். மனைவிடத்தில் விடை தாம்பூலமா? உண்மை. என் முகத்திலே விழிக்க மாட்டேன் என்று தாய்விடை சடமென போய்விட்டாரே. ஆனால் யுத்தம் நடக்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். சரி, அதுவரை வெற்றி தாம்பூலம் பெற்று அதுவரை எதிர்பார்த்தவா இங்கே இருக்கின்றேன்.